ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டு வேலை 100 நாள் சேலஞ்சில் 14வது நாள் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நைட்டு என்னன்னே தெரிலங்க, சாப்பிட்ட உடனே நல்லா தூங்கிட்டேன். ஒரே அசதியாக இருந்துச்சு, தூக்கமாக போட்டு அமுக்கி எடுத்துருச்சு. ஆனால் அலாரம் வச்சு 2 மணிக்கு வச்சாதான் நான் 3 மணிக்காவது எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி 3 மணி 4 மணின்னு சொல்லி அலாரம் வச்சு, ஆனால் அலாரம் அடித்ததை பூரா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டேன். விடிஞ்சு பார்த்தீங்கன்னா 6:50க்கு தாங்க எந்திரிச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு வேறு லீவ் ஆயிருச்சா, நம்ம சேலஞ்சில் இவ்வளோ வேலையும் பார்க்கணுங்கிறது நினைப்பே இல்லாமல் மெய் மறந்து நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா கம்பி கோலம் போட்டு இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். கலர் தான் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நான் மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து குப்பை வண்டி வந்து வராதான், அவங்க வந்து பழனி போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குப்பை கொட்டலை. படியுமே நேற்று கூட்டினனால இன்றைக்கி குப்பையே இல்லை, அதனால் படி வந்து கூட்டலை. இருந்தாலுமே நம்ம சேலஞ்சு படி குப்பை இருக்குதோ இல்லையோ ரொட்டீனாகவே நம்ம வந்து எல்லா வேலையுமே பார்க்கணும். நம்ம 100 நாள் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றம் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு வேலையை தொடர்ந்து பார்க்குறனால அந்த கடைக்கு போகிறது சில சமயம் வந்து அந்த 11 மணிங்கிறது 11:30 12 மணி கூட ஆயிடுது. அப்போ வந்து நம்ம டெய்லரிங் ஒர்க் வந்து லேசாக ஏதோ பெண்டிங் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது. அதனால திங்கக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டான்னு 10 மணிக்கெல்லாம் டெய்லரிங் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடணும். அதே சமயம் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். விடிஞ்சு 6 மணி 6:30க்கெல்லாம் எந்திரிக்காமல் எல்லா நாளுமே கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். இந்த 2 ரூல்ஸுமே அந்த 100 நாள் சேலஞ்சில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயமே கண்டிப்பாக நம்ம வந்து இந்த 100 நாளில் சேர்க்க போகிறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த டெய்லரிங் ஷாப்க்கு வந்து கடை லீவு விட்டுருக்கோம். இனிமேல் அந்த ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா நாளுமே லீவு போடாமல் கரெக்டாக டான்னு 10 மணிக்கெல்லாம் நம்ம வந்து டெய்லரிங் ஷாப் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக 3 இது வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா நாளைக்கு தைப்பூசம்ங்கிறனால நைட்டு தான் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வந்து விரதம் விட்டுட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணி பொங்கல்லாம் வச்சு வழிபாடு பண்ண போகிறேன். நாளைக்கு விழாக்கை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அதனால் நைட்டு இன்னைக்கு கொஞ்சம் வேலை வந்து அதிகமாகவே தான் இருக்கும். இன்றைக்கி காஃபி போடாமல் ப்ரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பால் வந்து காய்ச்சி குடித்தோம். இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.